ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை ஓராண்டிற்கு முன்னால் சென்னைக்கு பக்கத்தில் உள்ள ஆந்திராவில் நடந்த உண்மையான நிகழ்ச்சி. சென்னைக்கு பக்கத்தில் புத்தூர் ஊர் இருக்கு இல்லையா, எலும்பு கட்டு போடுற ஊர். அந்த ஊரில் ரேகான்னு ஒரு பொண்ணு, 22 வயசு பொண்ணு, விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெண்ணு. அந்த பெண்ணு சென்னையில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஊருக்கு போயிடுச்சு. நல்லா கெட்டிக்கார பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்கல, வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு அப்பா என்ன பண்ணார், சரி இடவாத்தாலும் இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தான்னு சொல்லி மாப்பிள்ளை தெரிய ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா பக்கத்து திருப்பதி வெங்கடேசன் ஒரு பையன். திருப்பதி வெங்கடேசன் எப்படி பொருத்தமாக இருக்கு இல்லையா, நல்ல பையன். இந்த பொண்ணை கண்டு 3 வயசு கூட, 25 வயசு பையன். பிஇ படிச்சிருக்கா, 1 லட்ச ரூபா சம்பளம் வரலாம், ஹைதராபாத்தில் இருக்கான். ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. இந்த பொண்ணுக்கு அப்பா போய் அந்த பையனை பார்த்தாரு. அது ரொம்ப திருப்தி. அதுக்கப்புறம் பொண்ணையும் மாப்பிள்ளையை சந்திக்க வச்சாங்க. 2 பேருக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சு. இந்த பொண்ணுக்கு அவங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டாங்க. இன்னும் 3 மாதத்துக்கு கல்யாணம் இருக்கு இல்லையா. இந்த பொண்ணு என்ன பண்ண தெரியுமா, நம்ம கெட்டிக்கார பொண்ணு இல்லையா, அந்த கெட்டிக்கார பொண்ணு வீட்டில் ஒரு லேப்டாப் வச்சுருக்கு. லேப்டாப் என்ன பண்ண தெரியுமா, ஏதாவது க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு, ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருக்கும், ஏதாவது வெப்சைட் க்ரியேட் பண்ணு, ஏதோ பண்ணிகிட்டே இருக்கும். இவ்வளோதான். இப்போ அப்படி டெல்லிக்கு போயிடுமா. டெல்லியில் ஒருத்தர் அகமதுன்னு ஒருத்தர், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர், 50 வயது இருக்கும். அவருக்கு எஸ்எம்எஸ் வருது, பேங்க்லேருந்து எஸ்எம்எஸ் வருது. அதில் என்ன சொல்ல தெரியுமா, உங்களுடைய வங்கி கணக்கு முடக்கப்படும் அபாயத்தில் இருக்கிறது. 1 மணி நேரத்தில் இந்த லிங்கை கிளிக் பண்ணவும், கிளிக் பண்ணி லாகின் செய்யவும், இல்லாவற்றால் கணக்கு முடக்கப்படும் அப்படின்னு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு பயந்து போய் கிளிக் பண்ணிட்டாரு. பண்ணி லாகின் பண்ணி பார்த்தாரு. அவருக்குள்ள 3 லட்ச ரூபா இருக்குது. அப்பா சந்தோஷமாக சரியெல்லாம் கட்டாக விட்டுட்டாரு. 3 நாள் கழித்து பேங்க்குக்கு பண்ணுறாரு. 3 லட்சம் செக் எடுத்துகிட்டு போகிறாரு. கணக்கில் இருந்தது 3,50,000 ரூபா. பேங்கில் செக் கொடுத்தாருன்னா பேங்கில் கிளர்க் என்ன சொல்கிறதுனா, ஐயா அவங்க கணக்கில் 5000 தான் இருக்குது, 3 லட்சம் கிடையாது சொல்கிறாரு. ஒன்று பயந்து போய் அழுகிறாரு. ஐயா நான் கணக்கில் 3,50,000 இருக்குது, 3 தான் பார்த்து அப்படின்னு சொல்கிறேன். இல்லைங்க கிளர்க் என்ன சொல்கிறேன், இல்லைங்க யாரும் உங்கள் பேங்க்கு அக்கௌண்ட் ஆன்லைன் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேனேஜர் போகிறாரு. மேனேஜர் சொல்கிறேன், ஆமாங்க உங்கள் அக்கௌண்ட் ஆன்லைனில் யாரும் திருடிருக்காங்க, நாங்கள் வேணாலும் ஒரு ஹெல்ப் பண்ணுறோம், ஒரு ஆன்லைன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறோம். ஸ்டேட்மெண்ட் எடுத்து நேரடியாக டெல்லி சைபர் கிரைம் போலீஸ்க்கு போயிடுங்க, போய் புகார் கொடுங்க, அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கிட்டு பயந்து போய் அழுதுகிட்டே சைபர் கிரைம் போலீஸ்க்கு டெல்லிக்கு போயிடுறாரு. அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய் தன்னுடைய கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. அவங்க எல்லாத்தையும் எழுதி வாங்குறாங்க. அவங்களுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. அது லிங்க்கில் சூழ்ச்சியம் இருக்குது, அது புரிஞ்சு போச்சு. அது லிங்க்கை ஆராய்ச்சி பண்ணால், செக்கிங் பண்ணால் அந்த லிங்க்கு ஒரு ஐடி கேட்குது. அது ஐடி சித்தூர், புத்தூர் ஒன்று இருக்குது, ஒரு அட்ரஸை காமிக்குது. உடனே போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று தெரியுமா, இது பெரிய கிரிமினல் ஆர்ப்பாக இருக்குது, பல லட்சம் எடுத்துப்பாக இருக்குது, மிகப்பெரிய கிரிமினல் கேஸ் நம்ம கிடச்சிச்சு அப்படிங்கிற இடத்தோட தேடி வர்றாங்க. புத்தூரில் லோக்கல் போலீஸ் துறையோட இந்த பொண்ணு வீட்டுக்கு வராங்க. பார்த்தா அதிர்ச்சி. சின்ன பொண்ணு மரியாதை பொண்ணு இருக்குது. விஷயத்தை சொல்கிறாங்க. 3 லட்சம் அந்த பொண்ணு திட்டு சொல்கிறாங்க. வீட்டில் உள்ள யாரும் நம்ப மறுக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் உள்ள எல்லாரும் எஸ்லாம் பிடிக்கா, இதெல்லாம் பண்ணாந்தியா அப்படின்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் போலீஸ் எல்லா எவிடன்ஸையும் காமிக்கிறாங்க. அதனால் மறக்க முடியல. பொண்ணு அழுகுது, இல்லை நான் பண்ணல அப்படிங்குது. பட் எப்படி மறக்க முடியும். போலீஸ் அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணி டெல்லி கூட்டிட்டு போகிறாங்க. கடைசி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, இந்த பொண்ணு என்ன பண்ணி தெரியுமா, வெப்சைட் க்ரியேட் பண்ணிச்சு இல்லையா, வெப்சைட் நிறுவனத்தை ஏஐ மூலமாக ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பலாம். அனுப்பும்போது யார் எஸ்எம்எஸ் அந்த எஸ்எம்எஸ் போடலாம், அந்த எஸ்எம்எஸ் யாருக்கு வருதோ அவங்கள அந்த பேங்க் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணினால் அதில் உள்ள பணம் பிடிக்கிறது 5000 விட்டு மீதி பணம் போகிறது அந்த பொண்ணு கணக்கு வந்துடும். இப்படி ஏஐ மூலமாக பண்ணிடுச்சு. எப்படி பிடிச்சி அப்படிங்கிறது சூழ்ச்சிடும். எப்படி பண்ணிடுச்சு அதான் ஒன்று இருந்துச்சு. அதனால தான் அந்த பொண்ணு அனுப்பிச்ச எஸ்எம்எஸில் ஒரே ஒருத்தர் தான் கிளிக் பண்ணார், வேறு யாருமே கிளிக் பண்ணல. இது அதிர்ஷ்டம். அவருக்கு 3 லட்சம் அவருக்கு பணம் போச்சு. இப்போ இந்த பொண்ணு அழுகுது, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் என்று எனக்கு ஏமாற்றக்கூடிய எண்ணம் கிடையாது, விளையாட்டை பண்ணிட்டேன், தயவுசெய்து மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு எவ்வளோ போராடுது. போலீஸ் சொல்கிறாங்க, இல்லைம்மா நீ ஃப்ராட் பண்ணியிருக்கா, இந்திய குற்றச்சட்டப்படி நீ சண்டடிக்குரிய பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ அந்த பொண்ணுடைய வாழ்க்கை போச்சு. பொண்ணை கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பெண் செய்ய தப்பா விளையாட்டா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து என்ன?
இந்த பொண்ணு ஜெயிக்க முடியுமா? இந்த பொண்ணு 3 லட்சம் திருப்பி கொடுத்தா போலீஸ் சுட்டுவாங்களா? சட்டம் ஒத்துக்கொள்ளுமா? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.